வணக்கம் கைஸ். அதான் வணக்கம் கைஸ். 8 நாள் 9 நாள் கழிச்சு திருப்பி மீட் பண்ணுறோம். சாரி, ஒரு வாரமாக வீடியோ போடலை. காரணம் என்னன்னா வந்துட்டு பக்கோலில் ஒரு ஃபியூனரல், ஒரு இறப்பு. நம்ம குணானனோட ஃபாதர் இறந்துட்டார். அன்எக்ஸ்பெக்டடான இது. ஸோ அதனால் மூட்டு இல்லை. நாங்களும் ஒன்றும் பண்ணலை. பிளான் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஃபியூனரல் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி தான் திருப்தி ஈப்போக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி புனித நான் போட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். அरे भैया மா வீடியோலா இப்போ சொல்லுங்கள். எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுதுங்களா, அப்படி அப்படி சும்மா சீவுனா கையை வச்சாலே இவ்வளோ வரும். அப்புறம் சன் கிட்ட சொன்னேன். அப்புறம் ஆண்டி சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஆண்டி சொல்லலாம், பரவாயில்ல. அவங்க என்னோட சின்ன பொண்ணு. ஆமாம், நான் உங்களோட மூத்தாளி. அப்போ சன் சொன்னார் ட்ரை பண்ணுன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணேன். தச்சுல முடி கொட்டுறது குறைஞ்சிருச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு பாய்ச்சி? ஐ யூஸ் ஃபார் 1 வீக். 1 வீக்கா? 1 week I can see the difference. Usually shampoo இந்த ஆயில் tonic ஆயில் ஆக்சுவலி கொட்டுறது வந்து விதின் 1 வீக்கில் குறைஞ்சிரும். கண்டினியூஸாக போட்டிங்கன்னா இன்னொரு 1-2 months உங்களுக்கு பேபி ஹேர் திருப்பி முளைய ஆரம்பிக்கும். ஷாம்பு கூட இருக்குதானே சிஸ்டர்? ஆமாம், கேட்டுக்க வாங்கி கொடு. புனித என்னைய செஞ்சு விட்டுட்டாங்க. ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு வேலை இருக்குண்ணே. அட கிரிஜா சிக்கி புக்கிங் இல்லை, புக்கிங்லாம் செஞ்சாச்சு. இடுப்பு டான்ஸா? நைட்டு வேலை இருக்கு, அதனால பார்ப்போம். ஆனால் சற்று நேரத்தில் இன்னொரு 15 நிமிஷம் ஒரு முடிவு சொல்கிறேன், வரனா இல்லையான்னு. 5 நிமிஷத்தில் சரி, முதல்ல போய் காலிப்பா பார்ப்போம். அரையா ஜிவேஷ் பாய். ஓகே போட்டுக்கு வந்துட்டோம். நம்ம காளிப்பாவை தேடிக்கிட்டு கைங்கெல்லாம் ரெடி ஆகுதுங்க. 5 மணிக்கு போட்டு வெளியாகுதுன்னு நினைக்கிறேன். பட் நான் நினைக்கிறேன் புனிதம் வரலன்னா நான் போக மாட்டேன். எனக்கு கடுப்பாக இருக்குது வண்டியாக போகிறதுக்கு. 5 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருது? சாரி மறைச்சிருங்க. 5 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருது? ராத்திரி 8-9 ஆயிருதா? ஓகே. ஐயோ யார் வரா பாருங்க, அழகுல. ஐயோ அதை வேற பார்க்கணுமா நான்? நீங்கள் காலி பண்ணுங்க அண்ணே. எப்படி இருந்துச்சு? ஓ 6 பேக்ஸ்ல சூர்யா. ஓ புனிதம் வரலையா? நான் ஒண்டியா வர கடுப்பா இருக்கு. வரலையா இன்னைக்கு? இன்னைக்கு காந்தி மாமாவோட இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. சரி, இப்போ அதுங்க வரலையா? அப்போ நான் ஒண்டி தான் வரணுமா? சமைச்சு கொடுப்பியா? சமைச்சு ஒரு மீன் கொடுக்க மாட்டான். மீன் இருந்தா கூட பரிமீன் இல்லான்றான். பரிமீன் பார்த்தா 2 பொட்டி பரிமீன். ஆனா நம்ம கேட்கறப்ப என்ன சொல்றாங்க? பரிமீன் இல்ல, பரிமீன் இல்ல. பாஜா மீன் இவர் பிடிப்பா. பாஜா இல்ல, பாஜா மீன் சொல்லிட்டாரு. டேய் இன்னி கேட்டதுக்கு எல்லாமே பாஜா மீன்டா, நீ பார்த்து தானே. ஆனா அங்க இருந்துச்சு திங்கிரி இருந்துச்சு, இது பாறை இருந்துச்சு. 9 கிலோ அது அப்ப அடிச்சிட போறாங்க. சரி வா, மோட்டர் எடுத்துட்டு வா, சாப்பாடு வாங்குவோம். வா, டக்குனு மண்ணுக்கு போய் நேசல் பண்ணிட்டு வரோம். எங்கடா போறப்ப? வா வெளியே தண்ணி வாங்கணும், தண்ணி வாங்கி தரோம். இல்லை மணி ஆச்சு, நேசல் வாங்கியாச்சு. புனிதனா வரல. அப்போ நான் அவன் காலிப்பா கூட ஏறி போகிறேன். போங்க வரல போங்க. ஆடாதுரோ. சரி என்ன கழிப்பா போவோம் நம்ம. சரி ஓட்டி விட்டுருப்பேன். ராத்திரி கால் பண்ணுறேன். பரிமீன் எடுத்து வைக்கிறேன். பரிமீன் இவன் கொடுக்க
மாட்டானே நீங்க அனுப்பி விட்டு கேட்டேன் ஒரு பாஜா மீன் போய் பாஜா மீன் நான் உள்ள கீரை கவுத்தி பண்ணி எடுத்து வைக்கிறேன். சித்தப்பா கொடுப்பாரு. அப்ப இங்க நிக்க அஞ்சு அப்ப எங்க பிளஸ் வாங்கிட்டு இந்த மிளகா பஸ் உளுந்து மஞ்சள் நிறைய போயிருக்கு. ஏய் அன்னைக்கு 5 ரூபாய் வலிக்கு விட்டு எனக்கு மொக்குதுமா அது அடிபட்டுச்சு பொண்ணை வலி எனக்கு கூட ஃபுல்லா மீனா விற்கல. வாங்க முடியாதோ 4 கிலோமீட்டர். சரி வா ஏறு 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 உன் கிடக்குறான். ஏய் உனக்கு கிலோமீட்டர் போற மாதிரி விட்டுட்டு போறாரு. இங்கே நில்லு வாங்கிட்டு வராராம். நான் இங்கேயே நிக்கணுமா அவருக்கு? அப்ப அங்க போயிட்டு வேற ஏதாச்சும் ஜாமான் வாங்குறதுக்கு போய் சொல்றேன். இன்னைக்கு உனக்கு வாடகை காத்து அடிக்குதா? சோள காத்து வாடா கச்சா காத்துமா அடிக்கும். மோட்டர் ஏன்டா டீசல் இன்ஜின் சத்தம் கேக்குது? அப்புறம் இன்ஜின் தான் அப்புறம் எல்லா இன்ஜின் சேர்த்து அடிக்கும். இன்ஜின் எல்லா டீசல் வாடி அடிக்கும். ஓகே, நாசமா வாங்கிட்டோம், தண்ணி வாங்கியாச்சு. சும்மா சாப்பிட கொஞ்சம் அசாம் போட்டுக்கு வந்துட்டோம். புனிதம் வரல, ஆக்சுவலி வர வேணான்ட்டு தான் இருந்தேன். பாருங்கள், இங்கே வந்தனோட போட்டை பார்த்தனோட மீன் படுது மனசு மாறிடுச்சு. ஏன்னா இது கொடுப்பாங்க, பொரிச்ச மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஐயோ ஓகேயா? கேப்டன், நீங்கள் எனக்கு மீன் பொரிச்சு கொடுக்குறீங்க. பட்டாதான் நாவா? கண்டிப்பாக படம். இதில் என்ன நம்பிக்கை இல்லாமல். வாசனை பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்க. எடுத்துட வண்டி தான். ஓகே, போட்டில் மேலே ஏறி உக்காந்துட்டேன். கேப்டன் ஏரியா கிட்ட இதோட போட்டு வெளியாயிரும். திருப்தி பலே பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் ஒரு 8-9 மணிக்கு வந்துடுவாங்க மீனை பொறுத்து. ஸோ அது வரைக்கும் நம்ம முதலில் நசிலமாக சாப்பிடுவோம். ஓகே, இக்காம்பிலேஸ் தான் வாங்கினேன். நான் நார்மலி இக்காங்கிலாமா வாங்குவேன். இக்காங்கிலாமா இல்லை, இக்காம்பிலேஸ் பங்கோ நசிலமா அப்படி தான் இருக்கும். இது பேக்கெட்டில் டீ டைமுக்கு இந்த மீன் இந்த நசிலமா தான் செய்வாங்க. புது இக்காம்பிலேஸ் பொரிச்சிருக்காங்க பாருங்க. இதா உரைக்குது. சாப்பிடுங்க காய்ஸ். தானோ நாச்சல்மா வந்துட்டு பங்கோவில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நான் வந்து பாசை போகாலே வாங்கிடுவேன். இது வந்து கொஞ்சம் உரப்பு கூடியா இருக்கு. தான் போல இந்தி வந்து இந்த நாச்சல்மா கல்ச்சர் வந்துட்டு சைனீஸ் தான் செஞ்சாங்க. பங்கோலில் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு தான் சமைச்சு புக்கோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் கடைக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா போட்டெல்லாம் காலையிலேயே வெளியாகுதுல்ல, அவங்களுக்காக ஆரம்பிச்சது. அது எல்லாரும் சாப்பிட்டு 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 அது அப்படியே பழகிடுச்சு எல்லாருக்கும். போட்டு வெளியாயிருச்சு ஜெத்திலேருந்து. இந்த பாதையில் போவோம். இன்னைக்கும் அதே பாதையில் தான் போகுது. ரைட்டு, சாப்பிட்றா? சூர்யா சிரிப்பு சிரிக்கிற, கேட்கவே இல்லை நான். சாப்பிடு, அது ஸ்டைலா? கொட்டுறதுக்கு டைம் பண்ணிட்டு அது நான் ஒட்டி விடுறேன், சாப்பிடு. நீ வெட்டுவியா? கும்மை பட்டி பட்டு நானும் கேட்கணும். எங்க தாத்தா அப்பதான் இது தெரியும் பைப் வச்சிருக்காரு சைட்ல. தெரியும், அங்கே இருக்கிறதெல்லாம் வாங்க. அப்போ தான் எடுத்து அங்கே ஸ்டாக்லாம் அதில் தானே வரும். ஒத்த குடிக்கா போகிறாங்க. வளைச்சிட்டாங்க போல இருக்கு, புகை இருக்கு. ஓடிடுவாங்க இது மாதிரி ஓடிடுவாங்க. ஏன் இங்கே மீன் பிடிச்சா எதுதான் வளைச்சு
அலிபா வீட்டில் மங்கு கழுவியா? அவங்க சாப்பிட்டவங்க கழுவி சாப்பிட்டவங்க கழுவி ரொம்ப மீனாட்டா என்னது? நம்ம சாப்பிட்ட மங்கி நம்ம கழுவி நல்லது. கொண்டாடி பிள்ளைங்க எதிர்பார்க்கக்கூடாது. சரி, அதனால தான் அந்த கம்பி புரிசை வந்து தெத்துவா குத்தி இருக்கியா? எங்க புரியா இது சூரியன் அது ஓ, சூரியன். யாரு குத்துனா? என்ன ஆர்டிஸ்ட் இது? நம்ம குணான இருக்காருல்ல, ஆ இந்த குணான கூட எத்தனை வருஷம் முந்தி ஒருத்தர் வாங்கிச்சாரு வெளியூர் ஆ பீச் பாய் செஞ்சாரு. அப்போ வந்து நம்ம குணான வீடு இருக்குல்லப்பா, பக்கத்துல அவன் பேர் என்ன? என்னது? பேர் வரும். அவர் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை இருந்துச்சு. ஓ, அப்போ அவங்க வந்தாங்க, என்ன வாங்கணும் சொல்லி சூரிய பகவானை குத்திங்க. நான் நம்மளுக்கு எது குத்துனா ஆசை குத்துனா அழிக்க சரி குத்தி விட்டாரு. நானும் பேசாம விட்டேன். சூரில் குத்துனாங்களோ? ஸ்கூலில் குத்துனா இதில் குத்துனா நான் தண்ணி நம்ம சிகரெட் தண்ணி அடிக்கப்படும். சரி குத்துறா சொல்லிட்டு நானும் விட்டேன். குத்துங்க. சரி, நான் அங்கேருந்து பார்க்கறதுக்கு கம்பி புரிசு மாதிரி இருந்துச்சு. நினச்சா மங்கு கழுவு பிடிக்கும் உனக்குன்னு. இந்த வந்து சியாம குத்துறாங்க மீன் பச்சை. எங்க மீன்? அந்த சீன டிராகன் மீன், சீன மீன். இங்க தலை இங்கே இருக்கும். தலை மேலே இருக்கா? சீன சியாம குத்துறாங்க சும்மா. புனிதண்ட காமிக்காத பாஜா மீனுன்னு சொல்லிடும். ராஜா மீன், ஆமாம் கண்டிப்பா. இந்த என்ன சொல்லுவான், இந்த மீன் இந்த மீன் மட்டும் எப்படி தப்பிச்சு போயிடுச்சு உடம்புல வருதுன்னு சொல்லி வாயில் செந்தமிழ் வார்த்தை பேசுவான். ஆமாம் ஆமாம், புனிதன் கூட பேச வேணாம், நம்மளை விட்டுட்டு ஐயோ இந்த வீடியோ பார்த்தா பேசுவானே, கூட போட்டோம் கூட வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுச்சு. நல்லதுதான். வாட்டர் என்ன வந்துருக்கும். ஆமாம், ஓடுறது தான். வாட்டர் வந்துருக்கும், ப்ரிப்பேர் பண்ண ஜாமாவை. ஆமாம், நல்லதுதான். போட்டு வந்து தூரமாக போகுது. அங்கே போட்டுங்க தெரியுதா? அங்கல்ல, இந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இருக்கு பாருங்க. ஸோ அது வரைக்கும் போகிறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் சின்ன மீனுங்க இருக்குதா, நெத்திலி மீன், அதை தேடிக்கிட்டு போகிறாங்க. கொக்கோலேருந்து அங்கே போகிறதுக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரம். 1 மணி நேரம் இருக்கும்போது நாங்கள் ஆமாம், அங்கேருந்து பாகாண்டத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் தானே? இது ஒத்தவரிலேருந்து 1/2 மணி நேரம் பிடிக்கும் ஓடுறது. பார்க்கட்டு தானே, இன்னும் ஒரு 1/2 மணி நேரமா அது ஒரு 40. ஆமாம், ஆக்சுவலி இப்போ பாகாண்டத்துலேருந்து புலாசி மிலானுக்கும் நம்மளுக்கும் புலாசி மிலானுக்கும் ஒரே தூரம் தான். நம்மளுக்கு ஒரே தூரம் தான், 26 தான். பாகாண்டத்துக்கிட்ட இந்த இடையில ஒரு பள்ளி வாசல் இருக்கு பாகாண்டத்துக்கு. அக்காலாம் இருக்கும்போது கூட்டு போனாங்க, பார்த்தேன். கிட்ட தான் இங்கே என்னமோ அங்கேருந்து பார்த்தாலும் 9 கோடி அதே மாதிரி தான் தெரியும். கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது கிட்ட இது தூரம் நம்மளுக்கு 1 மணி நேரம். அது ஒன்றா நினைக்கிறேன். சாதாரண 40 செக் பண்ண நான் 26 கிலோமீட்டர் தான், சேமாக தான் வந்துட்டு. சூப்பராக இருக்குதா சொல்லுமா? இது சம்பால் உரப்பு. அங்கே ஜேகேஆர் முன்னுக்கு உள்ளது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஓகே, அதுவும் நல்லா இருக்கும். அந்த ஹார்ட்வேர் ஷாப் மட்டும் குறைச்சி பார்ப்பாரு. ஏற்காடு முன்னும்போது வேற டேஸ்ட். அது நல்லா இருக்கும். சின்ன பழம் நிற்குமே. ஆமாம், அது நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஹார்ட்வேர் ஷாப் இருக்கா இங்க மஸ்ஜித் பக்கத்துல, இங்க பில்லியன் உள்ளுக்கு புத்துக்கிட்டு வந்தா இருக்கும் ஒரு ஹார்ட்வேர். அந்த மோட்டர் இருக்குதா, அவளோட கம்பெனி ஒரே மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, ரெண்டும் ஒரே டேஸ்ட் இருக்கும். அவளோட ஓகே. அத்தைங்க நாசமே வேற மாதிரி இருக்கும். அது சீனனுங்களா நினைக்கிறேன். ஆமா, அது கறி மாதிரி ஊத்தி இருக்கோங்க. அது சம்பால் இல்ல, அது ஒரு மாதிரி கறி மாதிரி ஊத்தி. ஒரு இடத்துல ஒரு டேஸ்ட் நாசமா இருக்கு பங்கோல. வேணும்னா வாங்க பங்கோரு வந்து சாப்பிடுங்க. காலை திறக்கணும். காலை திறக்கணுமா? காலு திறக்கணும். நெத்திலி நாசிமா வந்து முட்டை போடுவாங்க. மீன் நசலுமால முட்டை போட மாட்டாங்க. காலு சொல்லணுமா பார்த்துட்டு சாப்பிட்டா வேற வழி. ஆண்ட ஓடிடும். நான் ஓடிடுறேன். மீன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற போட்டு எல்லாம் வளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வளைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கடல்ல மீன் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மழை பயங்கரமா இருட்டிக்கிட்டு இருக்கு பின்னால பாருங்க. பின்னால பாருங்க. ஆனா காத்து இருக்குது. நம்ம ஓடிடுவோம் கொஞ்ச நேரத்துல. மழை காத்து இருக்குல்ல, மழை தள்ளிட்டு போயிட்டு காத்து வேகமா இருக்கு. ஸோ மழையை தள்ளிட்டு போயிடும். மழை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் இழுக்கிறாங்க. கேட்டாங்களே
ஆ அப்புறம் அழிவா அப்படின்னு இந்த ஊக்கி மீது முறை ஆ அது குத்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா சொல்லுங்க நான் குத்து வாங்கிருக்கேன் அப்படின்னு ம். கம்பேர் வச்சுட்டோம். ஓ நெத்தியில் குத்துச்சு தானே. நேற்று ஒரு வீடியோ அனுப்புனேன் குரூப்ல. இதுவும் கண்ணு பலகை போட்டு குத்தி இந்த சைட்டு வெளியே வந்திருக்கு அதோட இது. பழக நிப்பி சொல்ல நல்ல பைப்பான் குத்திட்டு வந்துடும். குத்தி நிக்குது. நான் குரூப்ல அனுப்பியிருந்தேன் காமிக்கிறேன். அது எவ்வளவு ஆபத்து. சின்ன மீன் தான் தருமா, நம்ம தூண்டி போட்டா மாட்டோமா, அவ்வளோ பெரிய சைஸ் தான், பெருசு இல்லை. நம்ம தூண்டி போட்டா மாட்டுது அந்த மர அந்த இதுகிட்டலாம். அந்த சைஸ் குத்தி போட்ல இந்த சைட்டு வெளியாயிருச்சு. தண்ணிக்கு கொஞ்சம் மேலதான் ஐயோ ஓட்டை விழுந்துருச்சு. அவ்வளோ ஆமா வந்துச்சு. ஆமே பொங்கல் நிக்குது. அவங்க பஞ்சு யாரு நான் தான் வாங்கினியா? ஏன் பாச்சேன்னா ஏன் பாய்ச்ச நல்ல பாய்ச்சிடாத ஆம்பை இருக்கு முட மீன் பார்க்கல. நீ ஆம்பை போடுறது புரியல. ஆம்பை கல்ல போட்டு நல்ல கண் நல்ல கண் ஆயிரும். ஃபர்ஸ்ட் சனசனமா வந்துச்சு. அப்புறம் நம்ம கோப்பாம்பட்டி அவர் போய் செக் பண்ணி பார்த்தா முனையா அழுக்கு இருக்குள்ள சின்ன மனம் வலி மண்ணை கல்லி கொள்ளாச்சு மண்ணு வலியும் பயப்படாது. ரொம்ப நேரமா மீன் பார்த்து பார்த்து மீன் கிடைச்சிருச்சு. மீன் பார்த்துட்டாங்க. ஓ அழைக்கிறாங்க பாருங்க, வலையை தூக்கி இறக்குறாங்க. அப்படிதான் இருக்குவாங்க. முத கொஞ்சம் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சொந்தமா ஓட ஆரம்பிச்சிடும். பாருங்க ஈயோ குண்டுலாம் இறங்குது. எவ்வளவு பெரிய ஈயோ குண்டு பாருங்க. அதெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். ஐயோ அவங்களும் வாங்கிக்கிறாங்க. பத்துல வளைக்குதுங்க. ஐயோ மோத போறாங்க. மோதிச்சிங்க. என்னால அப்படி போகுதுங்க. ஐயோ நினைச்சேன். நாகசத்தை பார்த்து தெரிஞ்சிச்சு எனக்கு. மோதிடும், கண்டிப்பா மோதும். நிச்சயம் இல்லை, கண்டிப்பா மோதும். கைங்க வலை இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கடல்ல இருக்கும்போது இந்த சத்தம், இந்த அந்த வலையை வெடிக்கிற சத்தம், சலங்க சத்தம் மாதிரி அது இங்க கேட்டு பழகிருச்சு. அது ஒரு ஜோக்கான சத்தம். போட்டுக்கு போயிருக்கோன்ற அர்த்தம். சின்ன வயசுல இந்த வலை அப்படி இருக்குல்ல, தண்ணி மேலே ஜோக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல அதில் பாஞ்சி நடப்போம். நானும் களிப்பாலாம் நடப்போம். அதில் அந்த வலையில் நடந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷம் நடுக்கடலில். இப்பெல்லாம் வயசாச்சு வருங்க. களிப்பாவன் கல்டாயிட்டான். வலை ஏறிடுச்சு, கயிறு ஏறிடுச்சு. இப்போ வலை ஏறுது. ஒரு 45 நிமிஷத்துக்கு வலை ஏறும். 45 நிமிஷத்துக்கு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான் வலை இருக்கிறத பார்த்துக்கிட்டு. இந்த இடம் ஆழம்ல 10 மீட்டர் தான். இந்த கேரளா பாருங்க சொந்தமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன கதைனா, இதுக்கு 1 ஃப்ளோ கீழேயும் இதே மாதிரி ஸ்டேரிங் எல்லாமே இருக்கும்.
அவங்க வந்துட்டு கேப்டன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டேயே பார்த்துக்கிட்டு. அதனால தான் இது திடீர்னு சொந்தமாக மாறும். பார்த்தீங்களா மாறிச்சு. இது மாறும் பாருங்க, சோப்பு கலரு. இது கேரு, இது பவரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வலை. இன்றைக்கி பொடி நெத்திலி. ஆனால் வலையில் வந்துட்டு இந்த தழுக்கன்னு சொல்லுவாங்க ஒன்று, தழுக்கன்னு சொல்லி. அது என்னன்னா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி சின்ன சின்ன சின்னதாக அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் சாலிட்டாக இருக்கும் அது. பட் தூக்குனிங்கன்னா கரைஞ்சிரும், ஒரு மாதிரியாக கரைஞ்சிரும். அது வந்தாலே ஆளுங்களுக்கு நெத்திலி பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா போட்டை வலையை நரைச்சிரும் அது. இவங்க ஐயப்பண்ணம் போட்டு அழைச்சி தூக்குறாங்க. இப்போ தான் போட்டு இப்போ தான் தூக்க போகிறாங்க. பாருங்க, அவங்க தூக்கிட்டாங்க. அதுக்குள்ள 2 பேரும் ஒரே டைம் வலை போட்டோம். ஒரே டைம் வலை ஏறுது பாருங்க. 2 பேரும் ஒரே ப்ராசஸில் இருக்காங்க. நெத்திலி வந்து பொடி நெத்திலியாக இருக்குது, சின்ன நெத்திலி. ஸோ இப்போ வந்து காளிப்பா வந்து பின்னால் போயிருப்பார். எதுக்குன்னா அடுப்புலாம் பற்ற வைக்கிறதுக்கு. அடுப்புலாம் பற்ற வச்சு அவர் ஸ்டென் பை ஆயிடுவார். மீன் ஏற ஏற டக்குறது பாருங்க, தெரியுதா? பொடி நெத்திலி, சின்ன நெத்திலி பாருங்க. வலையில மாட்டிக்கிட்டு இருக்கு. வலையில் இருந்து அள்ளுறாங்க, அள்ளி கொட்டுறாங்க. நம்மளோட மீன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கண்ணங்கரேன்னு இருக்குது, அதெல்லாம் மீன். ஓகேவா? அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாம் மீன் தூக்குறாங்க பாருங்க. இப்போ தூக்கிட்டு அந்த கச்சா போட்டு அள்ளுவாங்க. மீன் யோயோ என்னமோ சொல்றாங்க பாருங்க. யோயோ பாபாங்க, யோயோ அல்லறாங்கோ. சாக்லேட் கலராக இருக்குது வந்து ஜெல்லி ஃபிஷ். சூரியன் இறங்கிக்கிட்டு இருக்கு. வலையை கரெக்டாக இழுத்து முடிக்கிறாங்க. இப்போ தான்
பாருங்க இழுத்து பிடிச்சிட்டாங்க. அதாவது கடைசி மீன் ஏறுது. வலையில் உள்ளதெல்லாம் எடுத்து இந்த வக்கலில் போட்டாங்க அந்த கொத்தால. இந்த கடைசி மீன் கொஞ்சம் மீன் அதை எடுத்து உள்ளே போட்டாங்கன்னா இதோட அவிக்கிற வேலை ஒண்டி தான். கண்டிப்பா எத்தனை வக்கல்? 2 பொடி நெத்திலி தானேண்ணா? படுத்து எங்கே போகிறோம்? நேற்று போனோம் அந்த போட்டு. நேற்று நான் வரல. நேற்று ஓ மேலே. ஆமாம் அந்த ஏரியாவுக்கு போனோம். கீழே போகிறதுக்கு அநேகமாக ஒரு 1.5 hour பிடிக்கும். 1.5 hour அவ்வளோ மேலே. ரைட்டு. சரி மீன் கறி ஆக்கணியா இல்லையா? இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கு. கை மேகி போட்டு சாப்பிடுங்க. ஆமாவா? பரி மீனே இல்லை. ஒரு 2 கழுத்தி தான் வந்துச்சு. அதுவும் அங்கே போய் பார்த்தா அப்படி ஸ்போர்ட்லாம் சமைச்சு ரெடியாக இருக்கு. வெங்காயம் போன வெட்டி 10 மீன் வெட்டி கை வச்சுருந்தான். அதெல்லாம் அந்த கெளுத்தியை பொரிச்சா நல்லா இருக்காது? கெளுத்தி நல்லா இருக்கு. மாட்டேன். நானும் தான் எனக்கும் சாப்பிட்றேன். பொதிக்கல் இருக்குல்ல 6 கிலோ 7 கிலோ அது நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா இருக்கு. ஓகே அங்கே பார்ப்போம். ஒரு நல்ல மீன் ஒரு மீன் சொல்லு பொரிக்கிறதுக்கு. பொரிக்கிறது மீன்னா சீலா குட்டி கிடைச்சாலும் ஓகே தான். கச்சான் கிடைச்சாலும் ஓகே தான். கச்சான் தான் ஓகே தான். சக்குன்னு பொரிச்சிட்டு வெங்காயம் ஊசி மிளகா கிச்சாப்பு போதும். ஓகே ஓகேவா? சோறு சத்தியவா? ஓகே சன்செட் அழகா இருக்கு பாருங்க. மங்களூர் எப்படி இருக்கு? சூப்பரான சன்செட். செட்டை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எங்க பார்ட்டி நடக்குது. போட்டில் பார்ட்டி நடக்குது. காளி பாப்பா போறானா பார்ட்டிக்கு? சொரா மீன் கடிச்சிடும். ஒன்றும் கிடையாது. செத்துக்கிட்டு போயிட போகிறேன். பாய மாட்டேன். சொரா மீன் கடிச்சிட்டு போய் தண்ணி கொடுப்பாங்க. வேறு என்ன கூப்பிடுங்க ஆர்டர் பிரேக் டான்ஸ் ஆடுறதுக்கு. வேறு ஆடுது பிரேக் டான்ஸ் ஆட. ஓகே காய்ஸ் அந்த ஒரே ஒரு வேலை தான். ஒரு வாட்டி தான் வளைச்சாங்க. வந்துட்டோம். காளிப்பா அங்கே இருக்கிறாரு. திருப்பி இதுக்கே வந்துட்டோம். அப்போ இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல. உட்காந்து நாசலமாக சாப்பிட்டது தான். ஸோ இதுக்கப்புறம் மோட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு புனிதனை கூட்டிக்கிட்டு சாப்பிட போனோம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காளிப்பாவை பாவு பண்ணுறோம். மிட்ஸு இன்னைக்கு மிட்ஸு காளிப்பாக்கு தான். ஏன்னா காளிப்பாக்கு இந்த மாதம் செம்ம. ஐஸ்கிரீம் வாங்குவோம் காசு புரியுதுனோட. ஓன் பண்டாய் பிளான் அப்படிதான். ஆமாம் நான் ஆக்சுவலி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். பிள்ளைங்களும் சாப்பாடு கூப்பிட்டு போனோம். தெரில என்ன கதைன்னு பார்ப்போம். ஒய்ஃப் கூப்பிட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு. ராத்திரி வெளியே ஆகும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க என்ன நடக்குது பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங். பழமொழி சொல்லலை. மேகம் இருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று. புரியல? நல்லதுதான் புரிய போகுது. மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று. நீ வாயை போட்டு பழைய படத்தில் அவங்க பேர் என்ன? எம்ஜிஆரோட எதிரி. இல்லை எம்ஜிஆரோட நம்பியார் ஆத்திரமாவனாங்கன்னு வருமே அந்த மாதிரி இல்லை லைட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது இவன்கிட்ட பேச சொன்னான். ஓகே வந்துருச்சு கரையா. பக்கிங் போடுறாங்க பாருங்க. பக்கிங் வந்துட்டோம். பாய் கழிப்பா வீடியோ எடுக்கிறேன். பயப்படுவாங்க. என்ன பண்ணுறது? ஆமாம் சரி. புனிதன் ஏன் வரல? எனக்கு தெரியுண்ணே. இன்னைக்கு மீன் பாரு எவ்வளோ படும் படாதான்னு எனக்கு தெரியும். 2 வக்கலுக்கெல்லாம் போயிட்டு அதை பழகிடுச்சு. நம்ம போய் நம்மளாம் பெருசு போகும்போது நிறையா பிடிச்சோம். நான் பிடிக்க போகும்போது சொல்ல என்ன காரணமா நெத்தில் வெள்ளையாவே SMS வாட்ஸ்அப் பண்ணிருச்சான்.
ஆக்சுவலி நீங்க போகும்போது சொல்ல நினைச்சேன் நான் இன்னைக்கு மீன் ஒழுங்கா படாதுண்ணே ஏன்னா போறீங்கன்னு. சரி போட்டுக்கு போறீங்களா ஏன் அதை வாயை வைக்கணும்னு பேசாம இருந்துட்டேன். ஆனால் மீன் படாமல் வளைச்சினோடையே மொத்த வார்த்தை காளிப்பா சொன்னது புனிதம் ஏதாச்சும் வாய் வச்சுட்டானோ அப்படின்னு சொன்னான். நான் சொல்ல நினைச்சேன், சத்தியமா நினைச்சேன் சொல்லலான்னு, சத்தியமா சொல்ல நினைச்சேன். ஆனால் மீன் பட்டுக்கிட்டு தான் போட்ல ஏற போறீங்க இருந்தாலும் பட்டுலையே. நீங்க போட்டு கட்டுறீங்க இல்லையா 2 வாரத்துல குழச்சிட்டு போயிட்டா தாத்தா வழியோட போயிட்டா ஐயோ மீன் கிட்ட பேசுகிறேன் மீன் வேலைன்னு சொல்லி நம்பர் சொல்லலை. ஆனால் தீர்வு அடிக்கல அடிக்குதானே மட்டும் நீ போகாம இருந்திருக்கா. நீ போகாம அங்க உங்க நாரகளை கேட்டுருப்பாரு அவள் என்ன. சரி இப்போ அது இருக்கட்டும். ஒரு ஆள் மிட்ஜு பிளாஜா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொன்னா அவன் முன்னாடி வெயிட் பண்ணுதான் போய் ரொக்காய் பண்ணணுமா. இப்போ இங்கே போனால் 5 நிமிஷம் உட்காந்து போகணும் கூப்பிட்டதுக்கு முடியாது. இப்போ என்ன பண்ணேன் பொண்டாய் லங்காய் விட்டுருவேன் டக்குன்னு வருவேன் கிளம்பு 2 மிச்சு. நாங்கள் போகிறோம் மிட்ஜு உனக்காக காத்திருக்க மாட்டான். அவன் பண்ண வாங்கி கொடுத்துட்டு போவா பண்ணிடுறேன் ஃபோன் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு போ. கியூஆரா கியூஆரில் போகணும். ஏன் கேஷ் நீ எப்படா கியூஆர் பாய்ச்ச? நான் நீ கியூஆர் பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லை. டே கழிப்பா கேமராவை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள விட்டுருவேன்டா. நான் ஃபோன் எடுத்துருவேன். நீ இது வரைக்கும் 20 வழி இருந்தா 10 வழி இருந்தான்னு நீ கியூஆர் பாய்ச்சதே இல்லை. 50 வழி சைட்ல தானே வச்சிருப்ப, கேஷா தானே வச்சிருப்ப. இல்ல கியூஆர்ல வச்சிருந்த. கியூஆர் போட்டு வச்சிருந்தேன் மேம்பேங்கில் போட்டு. எப்போ போட்ட கியூஆர்? அது போட்டு காலையில் போட்டேன். கியூஆர் இருக்கு நார்மலாக எங்கள் ஃபோனில் 50 வழி எடுத்து சொன்னாலே வச்சு வச்சுக்க 50 தனியாக அப்படின்னு. சரி நான் கொடுக்குறேன் அப்புறம் வந்து கொடுத்துருவீங்க. பொண்டாட்டி விட்டுட்டு வரையா? அடைக்க போறானுங்கடா கடை. போன வீட்டில் இந்த மாதிரி அடிமை சிக்கனா மனுஷா கண்டுபிடிச்சாச்சு டீக்குள்ள மனுஷா. நாங்கள் வந்து ஆளுங்களை பாவம் பண்ணுவோம் எப்பவுமே. நானும் புனிதனோம். இன்னைக்கு இதுங்க 2 பேரும் எங்களை பாவம் பண்ணிருச்சுங்க. எங்களை பாவம் பண்ணிட்டு உக்காந்துருச்சிங்க. ஸோ பரவாயில்ல, புனித காசு கட்டிட்டாங்க, அதனால ஓகே. பரவாயில்ல. காளிப்பா வந்துட்டு போயிட்டான், வருவான். அப்ப செல்லம் மிட்ஜுல டேட்டிங் பண்ண வந்திருக்கோம். அந்த பேரு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டிங்ல என்னால அது டேட்டிங்ல ஒரு கரடி வந்திருக்கு. ஓகே, நான் இது என் கூட டேட்டிங், அப்படி என் கூட டேட்டிங். ஐயோ சொந்தமா டேட்டிங். இந்த பிள்ளைங்க வந்துட்டு ஜீவேஷ் கூட படித்த பிள்ளைங்க, ஜீவேஷோட கூட்டாளிங்க. எப்பவுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கோங்க அவங்க கூட. அதான் உட்காந்து கதை பேசுதுங்க. ஏய், நீ கொடுக்கணும் எங்களுக்கு. ஆர்டர் பண்ணதே 50 வழிக்கிட்டு வந்துருச்சு. 2 ஓகே, புனிதா கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு. இவன் கிடக்குறான், விட்டுட்டு போவோம். கண்டிப்பா இல்லைன்னா நீ இப்ப வாங்க வேணாம். என்ன கேட்டான்? லத்திய கேட்கறான். கண்டிப்பா நீ இந்த நேரத்துல டேய் உனக்கு உனக்கு இனிப்பு நீர்லாம் இருக்கு. இருடா, நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். புரியுதா? நல்ல ஐடியா கொடுக்குறேன். இது எவ்வளோ? 5 வழியா? 5 வழி 50 காசு. சரி, நம்ம இந்த ஐஸ் வாங்கிட்டோம். பாலாகியில் ஐஸ் ஃபேக்டரி இருக்க, அங்கே நான் ஒரு 2 வழிக்கு அரை பேக்கெட்டோட ஐஸ் கட்டி வாங்கி கொடுக்குறேன். நறுக்கு வீடியோ சிறியனுக்கு மீன் கறி அதே போன் வருது. சிறியன் மீன் வெட்டி கேட்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வரும். ஏன் சிறியனுக்கு ஐஸ் நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு. அதான் மீன் கறிக்கே இந்த பாட்டுனா நீ வாங்கி கொடுக்குறேன்னா இங்க வந்தோம். திடீர்னு லங்காய் போறேன். யாரு வேணாலும் எது வாங்க, நான் எல்லாத்தையும் பாவு தான். மத்தியானம் நான் பழிக்கிறேன், பாவு பண்ணிட்டான். இப்ப நீ சரி, பரவாயில்ல. அதுக்கப்புறம் கோப்பை
கோப்பை வேற. ஆமாம், நான் இதுக்கு போகிறேன் அரசு வீட்டுக்கு. ஓகே. அடுத்து நீ போயிடுமா? ஓகே, ஆண்டிங்கெலாம் இங்கே போட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் என்னோடய போபா டீ. தண்ணி வாங்கிட்டியாப்பா? தண்ணி விஸ்கியா? விஸ்கி இருக்குது, விஸ்கி. குட்மேன் இருக்குன்னு. பேட்மேன் தான் இருக்கு. இருக்கு பாப்போம். டீ, போபா டீ. இது என்னது? ஐயோ சரி, கண்ணு தெரியல. சரி, நேற்று மிக்ஸு குடிச்சு இதாகி என்ன சொல்லுவாங்க, ஓவர் டோஸ் ஆகி படுத்து தூங்கிட்டோம் இல்லையா. ஸோ ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஏன் ஜன மூஞ்சி மறைச்சி என்ன சொன்னேன் இதுக்கிட்ட, கஸ்தூரிக்கிட்ட போய் சொல்லாத. ஒண்ணுமே இல்லை. போச்சு என்னமோ சொன்ன நீ. என்ன கஸ்தூரி சொல்லிச்சு அதுக்குள்ளேயா? பிஜினி கஜினியா? எப்படி இருக்கு அந்த கோப்பியா? சாப்பிடவே இல்லை. சிரிப்பா சிரிப்பா இருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கும். நான் மீசு படித்தேன். மீசு अरे भैया हाँ वीडियो இப்போ சொல்லுங்க. எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டு தெரியுங்களா. அப்படி சும்மா சீவுனா கையை வச்சாலே இவ்வளோ வரும். அப்புறம் சன் கிட்ட சொன்னேன். அப்புறம் ஆண்டி சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஆண்டி சொல்லலாம் பரவாயில்ல, அவங்க என்னோட சின்ன பொண்ணு. ஆமாம், நான் உங்களோட மூத்தாளி. அப்போ சன் சொன்னார் ட்ரை பண்ணுன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணேன். தச்சுல முடி கொட்டுறது குறைஞ்சிருச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு பாச்சு? I use for 1 week. 1 week. 1 week I can see the difference. Usually shampoo இந்த oil, tonic oil. ஆக்சுவலி கொட்டுறது வந்து within 1 weekல குறைஞ்சிரும். கண்டினியூஸாக போட்டிங்கன்னா இன்னொரு 1-2 months உங்களுக்கு பேபி ஹேர் திருப்பி முளைய ஆரம்பிக்கும். ஷாம்பு கூட இருக்குதானே சிஸ்டர்? ஆமாம், கேட்டுக்க வாங்கி கொடு. அதான் அங்கிள் இருக்கிறாங்க, அங்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க. கேனி. How are you? சுபாங், ஸோ எத்தனை நாள் ட்ரிப்பு? ஜஸ்ட் 1 day. நான் காளியம்மா பார்த்துட்டு ஐயா பார்த்துட்டு வந்தேன். அதான் என்னையும் பார்த்துட்டீங்க. நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், இன்னும் பார்க்க முடியல. இருக்க மாட்டாரா இவர் தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ எனக்கு அதான் சொன்னேன், ஜெயனோட சிஸ்டர் கட்ட இருக்கும் எங்கன்னு பாருங்க. ஆமாம், அவங்க அக்கா. நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் எப்பவுமே போய் சாப்பிட்றேன்ல, அந்த இந்த கடையில் நல்லா இருக்குன்னு நான் அப்படியே சாப்பிட்டு இந்த கடையெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கடையை வண்டி நான் வீடியோவில் போடுவேன்ல. ஏன்னா அங்கே தான் உட்காருவேன், மற்ற இடத்துல உட்கார்றது இல்லை, அதுதான் உட்காருவேன். ஸோ அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாப்பிடுங்க, மீ சூப் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உள்ளுக்கு போங்க, ஃபுலிங்காங் டெம்பிள் இருக்கும், சைனீஸ் டெம்பிள். ஓகே சரியா, ரொம்ப தேங்க்ஸா. ஓகே, டேக் கேர் பண்ணிக்கோங்க. சேம் ஹியர். ஓகே பாய். Bang, thank you. Jumpa lagi. Masuk dalam lah, ada itu Fulingkong punya temple cantik. Fulingkong. Apa? Alright, take care, bye. பீச்சுக்கு வந்துட்டேன். கேம்பிங் இது வலை போட்டு மீன் பிடிக்கலான்னு பார்த்தா முக்கியமான 2 ஆள் வந்திருக்காங்க. நம்ம சேஃப் ரவி வந்திருக்கிறாரு, பார்க்க பண்ணுறாரு. நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து கடைக்கு வர சொன்னோம். ஆனால் நீங்கள் கடைக்கு வரல, முடியாது. ஆனால் இங்கே வந்து அதனால தான் இப்போ என்கிட்ட பேச மாட்டாரா? ஆமாம், கோவம். நாங்களாம் வந்து கோவம். இந்த கோவம் முடிஞ்சாது ஒரு மாதிரி பேச்சு குறவா இருக்கு. வெள்ளக்கட்சிக்கு ஆமப்படுத்திருக்குல, ஆம பார்க்க போகிறாங்க சேஃபு. சரி, என்ன பிளானு? இவங்க யாரும் உங்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை, இவர் யாருன்னு. உங்கள் எல்லாருக்கும் ஐயா கோயில் திருவிழா வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். பட்ட பேர் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். சரி, வச்சு கொடுத்தானா இல்லையா? யார் காலிபாவா? வைக்கல, மீனே இல்லை. மீன் இல்லையா? அதனால புனித இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் புனிதம் வரல. ஆமாம், அது புனிதம். சில சமயம் வெறிதான் வருது, ஆனால் சொல்கிறது கரெக்டாக இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வந்து போத, ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீ விட்டுட்டு போனனால. ஆனால்
புரியுது சொல்லும் போது அது கரெக்டாக நடக்குது வேற. இன்னைக்கு மீன் இருக்காதுன்னா மீன் இருக்க மாட்டேது. அதான் அவருக்கு தெரியும், ஏன்னா அவன் தான் மீன் கிட்ட பேசுகிறேன்னாச்சே. அதான் சரி இப்போ வலை போட போகிறோம். எங்கே போய் படுப்புறீங்க? இங்கே தான் கழிப்பா வரணும். அப்படி தான் சொல்லியிருக்கான். வரேன்னா வீட்டில் இருக்கானா போடுமா? இப்போ நான் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இழுத்தீங்கனாக்கா மீன் கொடுத்தீங்கனாக்கா சாப்பிடலாம். நீங்கள் எஸ்டிஎன் போங்க, நான் வந்து போகிறேன். நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட போகிறோம். வரீங்களா? இன்னைக்கு பலையிலா 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு கிளம்பிடுவேன். சரி கேம்பிங் எப்போ போவோம்? கேம்பிங் போயிட்டு வருவோமா? கேம்பிங்கு ஆர்கனைஸ் பண்ணுங்க. இல்லை இது இது என்ன பெரிய பிரச்சனையா இது? சொல்லுங்கள், எப்படி எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க. ஒரு புதன்கிழமை போவோம். புதன்கிழமையா? இங்கேயா? நாங்கள் ஆக்சுவலி பினாங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பினாங்கா இல்லை தாய்லாந்து கூப்பிட்டு போகிறீங்களா? எங்களா லைனில் போகலாம் தான். ஹைலாக்கெலாம் ஒன்று கட்டு போகிறோம். ஜொக்கட இடம் இருக்கா திருஜூன்கிட்ட, இடம்லாம் பார்த்து வச்சுருக்கேன். நான் பசியாரில்ல எதுங்க எடுத்து வரேன். என்ன சமையல்? நல்ல பருப்பு கறி. பருப்பு கறி என்ன மீன் அது? மஞ்சா பொடி பொரிச்சுது. அப்புறம் சாடின் கறி. கஸ்டமருக்கா இல்லை வீட்டுக்கா? எனக்கு வீட்டுக்கு. உங்களுக்கு அதில் இவர் எப்படி பிக்சருக்குள்ள நான் தண்ணி குடிக்கும் போது சொன்னேன் மஞ்சா பொடி வாங்க போகிறேன் பொரிக்கிறதுக்கு. அதான் கேட்குறாங்க. சரி இப்போ காளிப்பா கேஸ் எப்படி பாருங்கண்ணே, நீங்கள் பாருங்க, நம்ம தான் காளிப்பான்னு பண்ணி இருக்கோம். அவன் செய்கிற அநியாயத்தை பார்த்தீங்களா? மக்களுக்கு எதாவது சொன்னால் தெரியுமா? ஆமாம், மக்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும் அவனை பற்றி. ஆமாம், நான் சொல்லி விட்டேன் இந்த மாதிரி கண்டிப்பா. இவங்க சொன்னாங்க என்கிட்ட பீச் இதில் கோபிக்கல்ல கணேசண்ணே, சரிப்பா காளிப்பா வலை போட்டானையா அப்படின்னு. அதான் இல்லைண்ணே வலை போட்டு நாங்கள் தான் பிளான் பண்ணோம், எனக்கு தெரியல அப்படின்னு. ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கான்னு. மீ கடையில் ஐஸ் வாங்கிட்டு இருக்கானா, தண்ணி வாங்கிட்டு இருக்கேன்னா. சரி வாடா கொஞ்ச நேரம் கிளினிக்கிறேன் வந்தான். யார் யார் இருக்கான்னு பார்த்துட்டு போகிறான். ஓகே சரிண்ணே. கிரிமினல் வந்தானா வந்துட்டு இது மட்டும் சொல்ல தானே சேஃப் கேட்குறேன், ஏன் அங்கே போயிட்டு இங்கே வந்தேன்னு. நாசிலிமா அங்கே போனேன், நாசிலிமா வாங்கி தண்ணி நாசிலிமா எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குது. ஆமாம், இப்படிலாம் பேச்சு சுற்றுறான் பாருங்க. அதோட சரின்ட்டு விட்டுட்டு கேட்டுட்டான், சரி வலை போடுவோண்டா அப்படின்னு. நம்ம போய் பார்த்தோம்டா தண்ணி நல்லா இல்லை, அதனால் அப்புறமா பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி வடு போடணுன்னு அப்படின்னா. இப்போ நான் சாப்பிட உட்காரும் போது எனக்கு அடித்தான். எப்படின்னா இந்த மாதிரி சூடாடிட்ட போய் வலை போட போகிறேன் அப்படின்னு. சரி சிறியா நாங்கள் வெயிட் பண்ணுறாரா, நீ சிறியனுக்கு அடி சொன்னேன், சிறியனுக்கு அடி, சிறியனை கூப்பிடு அப்படின்ட்டு கூப்பிட்டு போனேன். நான் வரேன்னு ஃபோன் அடிக்கல அப்படிங்களா? இல்லை ஒரு மிஸ் கால் இருந்துச்சு, நான் திருப்தி அடித்தேன். அங்கே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா, யார் கூடன்னு, நானும் என் மகனும் வலை போட போகிறோம் அப்படின்ட்டான். என்னமோ அவன் பிளான் பண்ண மாதிரி. நாங்கள் நேற்றே பிளான் பண்ணிட்டோம் சேஃப் இன்னைக்கு வலை போடலான்னு. வருஷத்தில் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வருதான். ஆமாம், இதான் முதல் ஞாயிற்றுக்கிழமையா. பக்கத்தில் எது எப்படி நடந்தாலும் நம்ம கேகே கணேஷ் ஒரு நாக்காளி கால் மேல கால் போட்டு அப்படியே உட்காந்துருவாரு. பிங்க் கலர் நாக்காளி இங்கே தான் இருக்கு இன்னும். ஆமாம், யார் எடுக்காதீங்க. இவங்களோட பேர் பட்ட பேரை சொல்லலான்னு வருது, வாயில வரமாட்டுது. எப்படி புரியுதா பேரு? ஃபோன் அடிக்க எடுக்க மாட்டேன். செல்லம் வருது பாருங்க, செல்லம் வருங்க. செல்லம் அழகாவே இருக்கும் எப்பவுமே. எப்படி செல்லம்? வணக்கம். ஓகேவா? அழகுல தாடி வெட்டினாலே அழகு. இங்கே கணியனோட பட்ட பேர் தெரியுமா? என்ன பேரு சொல்லிடுவா? சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுவேன். உண்மையை தானே சொல்றேன், பாக்குறேன். நல்லா இமேஜ் எப்படி காப்பாத்தி எப்படி காப்பாத்தி வச்சிருந்தோம்? கேகே கணேஷ், கேகே கணேஷ். உன்னை நான் எங்கேயோ வச்சிருந்தேன். உண்மையை எங்கேயோ வச்சிருந்தேன். நாங்களாச்சும் டீசனா காலின்னு கூப்பிடுவோம். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாப்பாங்க. எல்லாரும் பாப்பாங்களா? எல்லாரும் பாப்பாங்களா? அப்ப நம்மளும் மிஜ்ஜு மிஜ்ஜு குடிப்பீங்களா? மிஜ்ஜு குடிப்பீங்களா? மிஜ்ஜு குடிப்பா போயிட்டு. ஏதோ ஒரு ஆள் மாட்டியிருக்காங்க இப்ப, இல்லைன்னா ஏத்துறது தான். எப்படி எங்க போவோம்? எல்எஸ்கேபியா வலை போடுறான். யார் வர போறா? காளிப்பா வலை போடுறான். போய் நோண்டுவோம். அவன் போடுவான் மீன் எங்களோட. அவன் எத்தனை பாடு வேணாலும் போட்டுக்கிட்டோம். மீன் எங்களோட. பிளான் பண்ணது நாங்க. அவன் பிடிக்கிற மீனெல்லாம் நம்ம தூக்கிட்டு வரோம் போயிட்டு. ஆமாம், ஒரு மீன் விஜய கூடாது. அவன் வேலை போடுற வேலை தான். நம்மளை ஏமாத்திட்டாங்க. அந்த சின்ன சார்ஜர்லாம் இருக்குமே, அது
அது வேணா அவன்கிட்ட கொடுத்துருவோம். அவன் வீட்டு நாய் சாப்பிட்றதுக்கு. Lora ada lesen nak tangkap ikan sini? Ada lesen kah? Tak tahu. Tanya itu. Itu apa? Hitam punya turtle lah. என்ன மேலே இருக்கு? என்ன மீன் அது? அங்க பாரு பெருசு. சொரா இருக்கு சொரா. சொராவா? சொரா சொராரா? ஆ? பாஞ்சிட போதுடா, புடிடா அப்படியே போய். இல்லடா இல்ல வலையில. வலையில மேலே வேற என்னமோ இருக்கு பாரு. வலைய டக்குது இல்ல. சொரா தான். ஏன்னா சொரா அப்படி நிக்காது. பின்ன ஏன்னா சொரா மாட்டிக்கிட்டு இருக்கோ இந்த மாதிரி இருக்காது. அது அங்க பாருங்க மீன் மேல தெரியுதா? பாலை குபர் நிறைய இருக்கு. பாரு எவ்வளவு தூரம் போ, சொல்ல அவ்வளவு தூரம் போ. டேய் என்ன தெரிஞ்சு என்ன ஆளுது போ. மீன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதோட விங் ஒண்டி தெரியுது. டேய் இங்கிட்டு போ, இப்படி போ. அப்புறம் வலை பத்தது இப்படி போ. ஏன் அங்கிட்டு போ. பத்தாது சொல்றேன். 2 மீனோ 3 மீன் இருக்கு. கழிப்பா போறாரு. என்ன போ நேரா. ஓடிடுச்சு. வேற சத்தத்துக்கு ஓடி வச்சுடா டேய். என்ன போட்டு அடிச்சு கிடக்குறேன். மீன் கடைசியில் நிறைய மீன் இப்போ கிடைக்கல. எப்படி இப்போ வந்து இந்த ஒரு மீன் இருக்கு. ஒன்று போதுமா? இது எடுத்துக்கிட்டு நேராக கடைக்கு போகிறோம். வாங்க. அப்போ இது இருக்குது. என்ன இருக்கு? ஐக்கன் டூயும் கல் ஓரத்தில். ஆமாம். இந்த மீன் எடுத்து கடைக்கு போயிருமா? சரி கடைக்கு போவோம். குடஞ்சான சாப்பிடையா? குடஞ்சா முள்ளா இருக்கும் அது. இல்லை இது எடுத்து விசிட்டி முள்ளு மீன் எங்கே உட்காந்து சாப்பிடுவோம்? இது சரியான முள்ளுன்றேன். அப்புறம் ஓகேவா? கணேக்கு மீன் இல்லை முள்ளுலாம் அதெல்லாம் சகஜம். முள்ளு மீன் தான் ஓகே. மீனுன்னு ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் பேப்பரில் ஒரு மீனுன்னு எழுதி கொடுங்களேன், பொரிச்சிடுவாங்க. பிடிச்சிடலாம். ஆமாம் சாப்பிடுவீங்களா? பாருங்க மேகாலம்பி இருக்கு. அப்போ அந்த மீன் என்ன செய்யலாம்? இப்போ இங்கே போவோம். அதான் இருங்க காளிப்பா பிடிப்பான். இருங்க கெண்டை வரும். கெண்டை வட்டம் கெண்டை கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை கணே. வீட்டில் கட்டுறதுக்கா? இல்லை என்ன பார்க்கலையா? என் பிள்ளைங்க வந்துட்டானுங்க. என் பொண்டாட்டி வந்துட்டாங்க. காளிப்பாவோட ஒய்ஃப் வந்துட்டாங்க. காளிப்பா வளைக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ அது காளிப்பாவோட 2வது மகனும் கடைசி மகனும் இருக்கிறாரு. ஓ என் பொண்டாட்டி வந்துட்டாங்க பாருங்க. சிரிப்பாங்க பாருங்க. நான் உங்கள்கிட்டலாம் சொன்னேன், நான் ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. நடக்கலாம். சரியான குறாங்க கணே. நான் தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. பார்த்தீங்களா ஜெஃப்? வந்துரு. தண்ணியில் ஓடாதையா. மீன் உள்ளதான் இருக்கு. வா கழிப்பா, இன்னும் கொஞ்சம் கழிப்பா. உள்ளதா இருக்கு. டேய் கயிறு பாரு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இல்லையா வாடகை இழுத்துரு மேலே. மேலே இழுத்துரு. வேகமாக இழுக்க கூட மெதுவாக இழுங்க. வேகமாக தான் பாஞ்சிடும் கெண்டை. கெண்டை திருச்சி வேற. அதான் ஃபீலாக சொல்லிட்டேன் கெண்டை. இன்னொரு ப்ரோவில் சொல்லிட்டேன். அதை யாரும் திருட மாட்டாங்க. காக்கா திருடாது. தண்ணியில் வை, ஈரமாக இருக்கும். இல்லை ஓகே தான் வை. நிழல்ல வை.
வந்துரு. வா வா இழுப்போம். டேய் வையா போ அங்க போய் அண்ணன் கூட இல்லடா. மெதுவா மாஞ்சிர போகுது. அது என்ன சொன்னாதேம்மா, நான் எம்எம்கே, என் ஒய்ஃபுக்கு வந்து ஏஎம்கே வச்சிருக்கேன். சொல்லல மெதுவா போச்சுடா ஒன்று பாஞ்சிருச்சு. நீ மேவல அங்கிட்டு போனா, மேவல அங்கிட்டு போ. நீ மெதுவா இல்லைங்க, காவாலை மட்டும் கொஞ்சம் ஏங்க இல்லை. என்ன வாங்குறமா? ஐயோ கிட்ட வெளியே உள்ளது உள்ள பூந்துருச்சு. இல்ல வெளியே இருந்து உள்ள பூந்துச்சு. இப்ப கிட்ட வா வெளியில இருந்து உள்ள பூந்துச்சு. இப்ப வெளியே ஓடினது. ஓகே மெதுவா அவசரப்பட்டு இருக்காதீங்க. அதான் சொன்னல பாயுன்னு. அது வெளியே பாஞ்சுது பண்ணிதான் திருப்தி உள்ள வந்து போகுது பாரு. காவலை மட்டும் கலக்காது. மேவலை காவலை வேம்பாலு எங்கடா காணோம்? இருக்கு ஏதோ மாட்டிருச்சு. காவலை மாட்டிருச்சு. காவலை கணக்காதுங்க. காவலை மேவலை இருக்காத காவலை. 4 மீன். ஐயோ ஒன்று ஓடிருச்சுடா. ஐயோ 2 ஓடிருச்சுடா. 2 3 ஓடிருச்சு. இது சரியான பெருசுலோ. எப்படி கிட்ட வந்து ரொம்ப வேகமா இழுத்துது. 2 3 ஓடிருச்சு. பால் அப்படிதானே விட்டுட்டு போயிருந்தேன். அது முறத்து பால் வலை விட்டுட்டு போயிடும். ஆமா சின்ன பால்னால பரவாயில்ல. ஏய் என்ன கீதா வச்சிருக்க? அனிதா மனதில் காலி போவா. அவர் சொல்லிட்டாரு மெதுவா போறேன்டா. 2 3 2 அநேகமா நரம்பு தடுப்பு மாட்டணுமா? ஓகே பிடிக்க முடியாதுன்னு நினச்சோம். நம்ம காளிப்பா பிடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு. கணேசன் மீன் கட்டாங்க. இது சைஸ் ஓகே. இது நேராக கடைக்கு போகிறோம். அது கணேசிட்ட கொடுக்குறோம். இது புனிதம் எடுத்துகிட்டு போட்டோம். இது காளிப்பா முள்ளு நிறையா. கறி வச்சா ஜோக்கா இருக்கும். நீ சாப்பிடு. நான் கணேஷ் கேட்டாங்க உடனே ஒரு கடைக்கு கொடு. சரி எங்கள் வேலை முடிஞ்சு பார்ப்போம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீன் கொடுத்ததுக்கு. அப்புறமேல 3 மீன் பாஞ்சு. அங்ஸா அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சுன்னா புனிதனுக்கு கால் பண்ணு. இது வந்து எங்களுக்கு வந்து பாஜா மீன். இது பாஜா மீன் தான். இதான் நல்லா இது போல ஒரு ஆள் தானே. நீங்கள் சாப்பிடுவீங்களா? சரி பொறுமையா இது. சாவு போகுது. ஓகே மீனை பிடிச்சாச்சு. விடுங்க அடியை ஸ்ட்ரெயிட். ஓகே ஜன பாப்பா நினச்சனா இமெயில் அனுப்பு. அது சாதாரண மீனாக இருந்தாலும் அது கடல்லேருந்து எடுத்து அப்பயே சமைச்சோம்னா அது ஒரு 5 ஸ்டார் மீன் மாதிரி ஆயிரும். அதுவும் காளிப்பா பிடிச்ச மீன் இருக்க திருட்டு மீன் ஒரு ருசி. நாங்கள் கேட்கலாம் மாட்டோம். எடுத்துட்டு துருசா திருட்டு மாங்காய் மாதிரி இது திருட்டு மீன். அவன் வலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் போது தூக்கிட்டு வந்துருச்சு புனிதன். பட் அந்த பாவம் எங்களுக்கு இல்லை, கணேஷ்க்கு. சாப்பிட போகிறது அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. இந்த மீனை எடுத்து காரணம் என்னதுமா, எங்கள் கூட வலை போகிற சொல்லிட்டு சொந்தமாக போட்டா வச்சிங்களா? ஆமாம் ஆக்சுவலி எங்கள் கூட போட வேண்டியது. அவர் தனியாக போயிட்டு நான் அங்கே இருக்கேன் அப்படின்னால அதுக்கு தான் இன்றைக்கி அதுக்கு பழி அவருக்கு. சரி முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? என்ன சமைக்கிறோம் சேஃப்? ஸோ என்ன சத்யவா ஸ்தீமா? தெரியல சேஃபை கேளுங்க என்ன செய்கிறாங்க. எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சாப்பிட்ற வேலை தான். கொக்காத்தில் அப்படியே வாங்க வர சொல்லணா. ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டுங்க. பெல்ட் போடுவாரோ? சாப்பிட போகிறீங்களா? அப்படின்னா நான் சாப்பிட உட்காந்து சும்மா பேசிக்கிடுவோம். மீன் ஸ்டீமும் பருப்பு கறியும். ஆமாம் இது எப்படி இருக்கு மேட்ச் செய்ய நல்லா இருக்கா? மீட் ஸ்டீமை பருப்பு கறிக்கு அப்புறம் இருக்கா? ஓகே ஓகே. உங்கள் பட்ட பேர் என்ன சொன்னீங்க? அப்போனா என்ன செய்யணும், மீனை வந்து பொரிச்சிட்டு
கிறிஸ்பியாக பொரிச்சிட்டு கிச்சா ஊற்றிட்டு பருப்பு கறி ஊற்றி சாப்பிடணும். அது சாப்பிடணும். நல்லா தான் இருக்கும். நான் மீன் கேட்டேன்னா நான் மீன் கேட்டு உடனே நல்லா மீனாக பார்த்துட்டு கடைச்சது தானே எடுத்துட்டு வர முடியும். கடைச்சாதான் எடுத்தாரு. இதான் கடைச்சி 8 மீன் பிடிச்சி, அந்த மீன் பிடிச்சிட்டான், அந்த மீனை பிடிச்சிட்டான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். 8 மீன் 2 ஓடி பெருசு பெருசு 2 ஓடி அப்பயும் பிடிச்சிட்டான். சரி, இங்கே பருப்பு கறி. ஓ, சின்ன கடையிலையா? ஓகே, பருப்பு கறி, கங்கோங், மக பிடிச்ச மீன், சத்தே செஞ்சாச்சு. சத்தே எங்கன்னா கோன்கான் ரெஸ்டாரண்ட், அதாவது பாருங்கள் சென்டி பீச் இருக்குல்ல, சென்டி பீச் முன்னுக்கே வந்துட்டு இந்த ஜங்ஷனில் இருக்கும் அந்த கடை. காளிப்பா பிடிச்ச மீன், அங்கோங் மேம்கே காளிப்பா பிடிச்ச மீன். ஓகேவா? காட்டு பாருங்க, முள்ளு இருக்கா பாருங்க. காளிப்பா பிடிச்ச மீன் இது வந்து காளிப்பா கால் பண்ண கால் எடுத்து மீனை முறைக்கிறாரு. என்னங்கண்ணே, மீன் எப்படி இருக்கு? சேப் சொல்ற சேப் எதுவும் வேற மீன் மொறு இருக்கணும் மீன். சாடு பழகி போச்சு சவுக்கு சவுக்குன்னு. ஆமா சேப். நீங்க அந்த கட்டம் தான் சாப்பிடணும். அதை எடுத்து தனியா வச்சிருக்கீங்க. அது இதெல்லாம் சாப்பிடலையா? இதுதான் சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிடலையா? இதுதான் சாப்பிடுறது. இதுதானே அதுதான் ருசியா இருக்கும். அதான் போட்டேன். அந்த செதை கொஞ்சம் பொரிச்சனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். berapa? Ini orang OKU ada diskon lah? Tak ada? Ini tanya bos. Tanya bos ah. Siapa OKU? Siapa OKU? சொல்லுங்களா கொஞ்ச நேரத்தில் அவங்க சொல்லுங்க. உங்களை சொல்லுவேன் நினச்சா. Siapa OKU? உங்களை சொல்லுவேனாச்சா? நீங்கள் ஓகேவா? അങ്ങോട്ട് പക്കം ഒരേ ബോയ് പിറതാൻ കമറ കയ്യിൽ കനവുകൾ തേടാൻ ശരിസോനെ പേരു ക്രിയേറ്റീവ് ദാ ഫ്ലോ ഐലാൻഡ് റിതം ല വീഡിയോസ് ഗ്ലോ സൂര്യ